ஒரு நல்ல குரு அப்படின்னா அவர் எப்படி இருக்கணுங்கிறத ரொம்ப அழகாக நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கதை. வாங்க நம்ம இந்த கதை கேட்கலாம். ஒரு குரு எப்பவுமே தன்னுடைய சீடனை புகழ்ந்து பேசுறது கிடையாது. அதுக்கு பதிலாக எப்பவுமே குறைகளை சுட்டி காட்டிகிட்டே இருக்கிறாரு. சீடன் ஒருவேளை தளபதியாக இருந்தா இந்த ஜென் கதை என்ன சொல்லுது அப்படிங்கிறத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாமா? தயு மற்றும் யுதாங் அப்படிங்கிற 2 ஜென் குருமார்களை தேடி தளபதி ஒருவர் வர்றாரு. தன்னை சீடனாக ஏற்றுக்கும்படி அவங்க கிட்ட இவர் கோரிக்கை விடுறாரு. இயல்பிலேயே நீ புத்திசாலியாக தெரியலையே, நல்ல சீடனாக இருப்ப அப்படின்னு யுதாங் சொல்றாரு. இவனா இந்த அடிமுட்டாளுக்கு மண்டையில் அடித்து சொன்னா கூட ஜென்னை புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு தயு. தன்னை ஏளனமாக பேசிய தையுவையே செல்வாக்கு மிகுந்த தளபதி தன்னுடைய குருவாக ஏற்கிறாரு. இதுக்கான காரணம் புரிஞ்சுதா? பொதுவாக உங்கள் அகங்காரத்தை கேள்வி கேட்காதவரே உங்களுக்கு உற்றவராக இருக்க முடியும். உங்கள் குறைபாடுகளை ஆதரிக்கக்கூடியவங்க நண்பராக ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. ஆனால் குரு அப்படிங்கிறவங்க உங்கள் முட்டாள்தனங்களை ஆதரிக்கிறதுக்காக வரலை. அவர் உங்களுடைய வரையறைகளை தகர்க்க வந்தவர். சௌகரியமாக நீங்கள் உணரணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு நீங்கள் தோழர்களை தேடி போகலாம் அல்லது திருமணம் செஞ்சுக்கலாம். எதுக்காக குருவை நாடி வர்றீங்க? யாரோடு இருக்கும்போது முகமூடிகள் கிழிக்கப்பட்டது மாதிரி மிகவும் அசௌகரியமாக உணர்றீங்களோ, அந்த நிலையிலையும் யாரை விட்டு தப்பிச்சு விலக பிரியமில்லாமல் மறுபடியும் நாடி போகிறீங்களோ அவர் தான் உங்களுடைய குரு. நீங்கள் அற்புதமானவர், புத்திசாலி அப்படின்னெல்லாம் உங்களை புகழ்ந்து பேசி உங்களுடைய அகங்காரத்துக்கு தீனி போடக்கூடியவங்க, உங்ககிட்ட ஆதாயங்களை எதிர்பார்த்து நிற்கக்கூடியவங்க. முகத்துக்கு நேராக உங்களுடைய வரையறைகளை சுட்டி காட்டி உங்களுடைய அகங்காரத்தை சதா தகர்த்துட்டு இருப்பவர் தான் உங்களுடைய குரு. உங்கள் குறைகளை சுட்டி காட்டினா உங்கள் கோபத்துக்கும் வெறுப்புக்கும் ஆளாகலாம். ரொம்ப சீக்கிரத்தில் எதிரியாக கூட அவர் கருதப்படலாம். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாது அளவற்ற கருணையோடு உங்களுடைய குறைபாடுகளெல்லாம் எடுத்து சொல்லி அதை கடந்து நீங்கள் பயணம் செய்கிறதுக்கு உதவி செய்கிறவர் தான் குரு. இதுதான் குருவினுடைய உண்மையான நோக்கமும் கூட. அவர் உங்களுக்கு உபச்சாரங்கள் செய்ய வரலை, உங்களை மேன்மை நிலைக்கு எடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாரு. தன்னை பாராட்டி பேசிய யுதாங்க விட தன் பதவி பற்றி கவலைப்படாது கனிவோடு பேசிய தையுவையே தன் குருவாக தளபதி ஏற்றதில் அவருடைய புத்திசாலித்தனம் பிரதிபலிக்கிறது. நீங்களும் உங்களுடைய குருவை கண்டுபிடிச்சிட்டிங்களா? நன்றி. மற்றொரு வீடியோவில் நாளை சந்திக்கலாம்.